Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் மெட்ரோ பணிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகால்களை கணக்கெடுக்க மாநகராட்சி அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. 118 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் பாதைக்காக சென்னையின் பல்வேறு சாலைகளில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பணிகள் நடைபெறுகின்றன. மாநகராட்சியில் 2624 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் உள்ளன. இந்த நிலையில் மெட்ரோ பணிகள் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால்களில் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளன. எத்தனை இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்து கணக்கெடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த பருவமழையின் போது புரசைவாக்கம், செம்பியம், பட்டாளம், ஓட்டேரி, மயிலாப்பூர், அடையார் மற்றும் இந்திரா நகர் பகுதிகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியது. இந்த இடங்களில் தற்போதும் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே அந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால்களின் நிலையை கண்டறிந்து கூடுதல் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் மெட்ரோ பணிகளால் ஏற்படும் பாதிப்பை அறிவியல் பூர்வமாக கண்டறிய கடந்த ஆண்டே தொழில்நுட்ப ஆய்வுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில்தான் மழை வெள்ளம் தொடர்பான பிரச்சினைகளை மாநகராட்சி கடந்த ஆண்டு கையாண்டது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.